வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸ் மீட்டர். லக்ஸுனால் என்ன, எதற்காக லக்ஸை மெஷர் பண்ணுறோம், எப்படி லக்ஸை மெஷர் பண்ணணும், எந்த ரேஞ்சில் லக்ஸ் வேல்யூ இருக்கும், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ரூம்ஸில் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம். லக்ஸ் மீட்டர்னால் என்ன. இந்த லக்ஸ் மீட்டருங்கிறது லைட் இருக்குல்ல, லைட்டோட இன்டென்சிட்டி அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லக்ஸ் மீட்டர். லக்ஸுனால் ஒரு லைட்லேருந்து வர்ற இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறது தான் லக்ஸு. ஓகேவா. இந்த லக்ஸ் மீட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல்லுன்னு இருக்கும். இந்த சென்சார், இந்த சென்சாரை லைட்டோட இருந்து வர்ற அந்த பிரைட்னஸ் பக்கத்தில் வெளிச்சத்தில் நம்ம வைக்கும்போது இந்த லைட்டில் இந்த சென்சார் இருக்குல்ல, இதுதான் ஒரு ஃபோட்டோ செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ டயோடு எக்ஸாம்பிள் இதை எல்டிஆர்னு சொல்லுவாங்க, லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டன்ட். இது என்ன ஆகுன்னா, இது மேலே இந்த லைட்டோட பிரைட்னஸ் படும்போது இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்ணோன்னா உங்களுக்கு லக்ஸ் வேல்யூவை அந்த டிவைஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எப்படி பண்ணுதுன்னா, இந்த ஃபோட்டோ செல்லில் லைட் பிரைட்னஸ் அப்சர்வ் ஆகும்போது இந்த லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எல்டிஆர். ஓகேவா. இப்போ லக்ஸை ஏன் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒய் மெஷரிங் லக்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு உங்களால் சன்லைட்டை டேரெக்டாக எவ்வளோ நேரம் பார்க்க முடியும். அதே மாதிரி இதே ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே உட்காந்து படிக்க சொன்னால் எப்படி முடியாதுல்ல. ஒரு இதை பார்க்குறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது, அப்படி தானே. ஓகே, இப்போ இந்த லக்ஸ் வேல்யூ எதுக்காக மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம். ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கேற்றாப்பில் வெளிச்சம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ தான் நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸ் வேல்யூ ரொம்ப ஒரு கண்ணுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கே லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லக்ஸ் வேல்யூ நம்மளோட மூடை அதுதான், நம்மளோட ஹெல்த்தை அதுதான் டிசைட் பண்ணுறது. கரெக்டான லக்ஸ் வேல்யூ இருந்தால் தான் நம்மளோட பிரெயினும் சரி நம்மளோட ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தூங்கும்போதும் டார்க்கான ரூமில் இருந்தால் தான் தூக்கம் வரும். இதுலேயும் இந்த லக்ஸ் வேல்யூ வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட எனர்ஜி, மூடு, ஸ்லீப்பிங் குவாலிட்டி, ஃப்ரெஷ்னஸ் எல்லாத்தையுமே இந்த லக்ஸ் வேல்யூ டிசைட் பண்ணதுன்னா நம்பி தான் ஆகணும். வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது. அதான் பார்த்திங்கன்னா ஹவு டு மெஷர் லக்ஸ் வேல்யூ. இப்போ லக்ஸ் வேல்யூ எப்படி எடுக்கணும்னா லக்ஸ் மீட்டர் ஆர் லைட் மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஸ் மீட்டரை நீங்கள் வெளிச்சமான இடத்துல வச்சுட்டு ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வருது. இது இருட்டான இடத்துல இருக்கும்போது அது 0வாக இருக்கும். டிபெண்ட் ஆன் பிரைட்னஸ்க்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வேல்யூ காட்டுது. ஓகே, இப்போ இப்போ லக்ஸ் மீட்டரை நீங்கள் வச்சுட்டு ரீடிங் எடுக்க போகும்போது லைட்டு பக்கத்தில் போய் எடுக்கக்கூடாது. ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க, லைட்டு பக்கத்தில் வச்சுட்டு மெஷர் வேல்யூ எடுப்பாங்க. அப்போது லைட்டோட ஃபுல் பிரைட்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ ஃபுல்லாக காட்டும். ஆக்சுவலி கண்ணுக்கு நேராக இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னா அப்போ கண் எந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த ரேஞ்சில் வச்சு வேல்யூ எடுக்கணும். இப்போ நீங்கள் நின்றுக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஆக்சுவலி மெஷரிங் வேல்யூ அட் அ டேபிளில் வச்சு ரீடிங் எடுக்கிறது தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம கையில் நின்றுக்கிட்டு கையில் இடுப்பு அளவுக்கு அந்த மீட்டரை வச்சு ரீடிங் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக லைட்டு பக்கத்தில் வைக்கும்போது வேல்யூ ஹையாக தான் காட்டும். ஆக்சுவலி நார்மலாக மிடில் வேல்யூ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுதான் ப்ரொசீஜரும் கூட. இதில் லக்ஸ் மீட்டரை வச்சு நீங்கள் லக்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் லக்ஸ் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 0லேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். இப்போது ஒரு இருட்டான இடத்துல வச்சுட்டு நீங்கள் லக்ஸ் மீட்டர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லக்ஸ் வேல்யூ 0 தான் காட்டும். ஏன்னா அங்கே பிரைட்னஸ் இல்லை. இது வெளிச்சமான நல்ல வெயில் அடிக்கிற டைமில் கொண்டு வெளியில் போய் வச்சு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே லக்ஸ் வேல்யூ காட்டும். இந்த மாதிரி லக்ஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம். ஒரு நார்மலாக சம்மர் டேஸில் 1 லேக் மேலே கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து 800 லக்ஸ் வேல்யூ இருக்கணும்.
இதே நல்ல ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு 500. இதே கம்ப்யூட்டர் அண்டு ஸ்டடி ரூம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 250 350. சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 700 to 750. ஸ்டோர் ரூமில் ஒரு 500. அடுத்தது நடந்து போகிற பாத்வேல பார்த்திங்கன்னா ஒரு 70 to 100. ஸ்டேர் கேஸில் 50 to 100. இந்த மாதிரி லக்ஸ் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம கண்ணுக்கு நம்ம ஹெல்த்துக்கு இதுதான் முக்கியம். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, இப்போ படம் எடுக்கிறவங்கன்னா பார்த்தீங்கன்னா லக்ஸ் மீட்டரை வச்சு லக்ஸ் வேல்யூ செக் பண்ணி எடுப்பாங்க. ஷேடோ விழுறதுக்கோ அந்த ரூமோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ லைட்டிங்கை செட் பண்ணுவாங்க. அங்கே வந்து லக்ஸ் மீட்டரை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்குன்னா வீடியோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த மாதிரி லக்ஸ் வேல்யூ வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. லக்ஸ் மீட்டரை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.